வணக்கம், நான் உங்க கிரி ஹைட்ரா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி, ஜாழ்ப்பாணம், பவுனியா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காணிகள் விற்கிறதுக்கு போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த காணி பிடிச்சிருந்தாலுமே மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா NST ரியல் எஸ்டேட் அவங்களுக்கு கால் பண்ணுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு என்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேவிபுரம் என்ற இடத்துல இருக்கிறோம். இங்கே வந்து 7 பரப்பு காணி கொஞ்சம் அவசரமாக விற்கிறதுக்கு அதால் வந்து என்ன கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ இந்த வீட்டுக்கு உள்ள போயிட்டு உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. இந்த வீடும் பழமைய மாதிரி தான். முன்னுக்கு ஒரு சன்செட் ஒன்று இறக்கி இருக்காங்க. சன்செட் இறக்கி போட்டு அந்த முன் சைடு மட்டும் பிளாட் மாதிரி அடிச்சிருக்காங்க. மிச்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட் தான் போட்டிருக்காங்க. அதால வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து பார்க்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்க ஃபுல்லாக வந்து ஒரு பிளாட் அடிச்ச மாடலில் தான் இருக்கு. ஆனால் முன் சைடு மட்டும் தான் பிளாட் அடிச்சிருக்காங்க. உள்ளுக்க வந்து பார்த்தீங்கன்னா சீட் போட்டுட்டு மேலே வந்து லெவல் சீட் அடிச்சிருக்காங்க. அதால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாட் போடுற செலவு குறைவு. ஆனால் சீட் போட்டபடியே பிளாட் போட்ட அதே லுக்கில் இருக்கும். மற்றது பிளாட் போட்டா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மழைக்கு தண்ணியில் ஒழுகுற அந்த இதெல்லாம் இருக்கு. அது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீட்டாக இருக்கிறதால தண்ணி அதில் ஒன்றும் ஒழுகாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா மாவுள் தாங்க பதிச்சிருக்காங்க. மாவுள் பதிச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த குட்டி குட்டி மாவுள் பதிச்சு எல்லாமே நீட்டாக தாங்க இருக்கு. இந்த வளைவும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அந்த என்ன சொல்றது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே பிளாட் அடித்த வீடுகளுக்கு தான் இப்படி வளை விதுகள் எல்லாம் செய்வாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடுகளுக்கும் செஞ்சிருக்காங்க. பட் இங்கால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதவாக இருக்கட்டும், ஜன்னலாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இவங்க முதிரை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வெண்ணியில் இருக்கிறபடியா இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா முதிரை தான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சப்பு பலகையிலேயே வந்து கதவை போடுவாங்க. இவங்க வந்து ஃபுல்லாக முதிரையில் போட்டிருக்காங்க. அதால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகாலத்துக்குமே நின்று உழைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா முதிரையில் இருக்கிறதால அந்த மஞ்சள் கலர் அந்த இது தெரியுதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புரிம்பான ஒரு வடிவாக இருக்கும் எல்லா வீட்டுக்குமே. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முன்பக்கம் மட்டுமே கிட்டத்தட்ட 3 ஜன்னல் இருக்குது. அதோட முன்பக்கம் 2 வாசல் இருக்கு. இது ஒரு மெயின் வாசல், இது ஒரு சும்மா நார்மல் வாசல் மாதிரி இருக்கு. அதாவது கொர்டோல் மாதிரி போற வாசல். இந்த வீட்டுக்கு முன் ஹோல்லேயே வந்து அந்த என்ன சொல்றது ஆஃபீஸ் ரூம் மாதிரியும் ஒரு ரூம் ஒன்று இருக்குங்க. இதே வந்து இவங்க அலுமாரி அதுகள் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமே கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. இந்த ரூமுக்குமே மேலே லெவல் சீட் எல்லாம் அடிச்சு கீழே மாவுள் போட்டு. ஆனால் இந்த ரூமுக்கு ஜன்னல் ஒன்று தான் இல்லை. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்காலி பக்கம் ஒரு கண்ணாடி ஒன்று வச்சிருக்காங்க. அப்படியே இதால் வந்து பார்த்தீங்கன்னா இங்காலி பக்கம் ஒரு குட்டியாக ஒரு கொர்டோல் மாதிரி போகுது. இது வந்து வெளி சைடுக்கு போகுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு உள்ளே போயிட்டு உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர். இப்படியே உள்ளே போயிட்டு உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துலாங்க. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உள்ளே போனோடனே வீடு கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. இதுவும் அப்படி தான். வீட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாவுள் பதிச்சிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் சீட் டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண வீடு அதில் கொஞ்சம் பந்தல் போகிற செட்டப் மாதிரி கொஞ்சம் வளைஞ்ச இதுலேயே டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டு ஓனர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா மேசன்ன்றதால வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் நல்ல டிசைன்லேயே தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன்லேயே வந்து இந்த வீட்டை டெக்கரேட் பண்ணியிருக்கார். பட் இந்த சோஃபாலாம் போட்டு நல்லா தாங்க இருக்குது. இந்த நல்லா தாங்க இருக்குது. அப்படியே அந்த முன்பக்கம் இவங்க அந்த டிவி வைக்கிறதுக்கே என்ன சொல்கிறது அந்த மாவுள்லேயே வந்து கொஞ்சம் இது மாதிரி கட்டியிருக்காங்க. ஒரு பிளாட் செட்டப்லேயே வந்து கட்டியிருக்காங்க. ஷோகேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்லேயும் இதே மாதிரி தான் அந்த என்ன சொல்கிறது கான்கிரீட்டில் தான் இருக்கும். அதுக்கு வந்து இவங்க அலுமினியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோகேஸ் மாதிரியே ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அந்த டஸ்ட்டுகள் அதுகள் எல்லாம் போகாமல் இருக்கும். பட் இந்த முன்பக்க வியூவே கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமியறைக்கு போயிட்டு இதான் வந்து பார்த்தீங்கன்னா சாமியறைக்கு மட்டும் தான் இவங்க வேப்பம் பலகையில கதவை போட்டிருக்காங்க. இப்படியே உள்ள போனா இதுக்கு சாமியறைக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் மாவுள் பதிச்சு என்ன சொல்றது சாமி படத்தை பார்த்தோன்னே கொஞ்சம் இந்த ரூமை பார்த்தோன்னே கொஞ்சம் பக்தி அப்படி தாங்க இருக்கு. இதுக்கு மேல லெவல் சீட் எல்லாம் போட்டு நீட்டா தான் இருக்கு. இவங்க சாமியறைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜன்னல் அதெல்லாம் வச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சாமியறைக்கு ஜன்னல் வைக்கிறது இல்லை. இப்படியே சாமி அறையால இப்படியே வெளியே திறந்தா இங்காலி பக்கம் உங்களுக்கு கமுகு மரம் அதோட அந்த பின் வேலி அதுவும் வந்துடும். இவங்க சாமி அறைக்கும் இங்காலி பக்கத்தில் ஒரு பிளாட் ஒன்று வச்சிருக்காங்க. வெண்ணில இருக்கிற நிறைய வீடுகளில் இந்த பிளாட் இருக்குது. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட் இதில் வைக்கிறதில்ல. இது இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் அதில் வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே இவங்க சாமி அறைக்குள்ளேயுமே ஒரு அலுமாரி எல்லாம் வச்சு இங்காலி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாமி படம் வச்சு கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. கதவுக்கு பின்னுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சாமி படம் வந்துடும். இங்கால கொஞ்சம் அலுமாரி மாதிரி ஒரு செட்டப் ஒன்றும் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பிளாட்டில் கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ரூமுக்கு போயிட்டு உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்த்துலாங்க. ஹைட்ரா இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சின்னறைன்னு சொல்லுவாங்க. அந்த அறைக்கும் போயிடலாம். இந்த கதவுகளை பார்த்தா தாங்க அந்த மஞ்சள் கலர்லேயே அப்படியே பளிச்சுன்னு தெரியுது. நிறைய வீடுகள் வழிக்கு நான் பார்த்ததுல இந்த வீட்டில் தான் எல்லா ரூமுக்கு அந்த கதவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மஞ்சள் கலர்லேயே இருக்குது. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதை படுக்கையறைன்னு சொல்லுவாங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே லெவல் சீட் அடிச்சிருக்காங்க. இதுக்கும் ஜன்னல்கள் இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்லேயே வந்து காத்தோட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. இங்கால வந்து பார்த்தீங்கன்னா வாழை மரம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையாகவே ஒரு நல்ல ஒரு கூலிங்கான காற்று வந்துட்டு இருக்கு. இந்த கதவுக்கு பின் சைட்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி அதை வச்சு பிட் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில்
மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம் கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. ரைட், இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இந்த ஹோலில் இருந்து இப்படியே நேரம் வந்தாலே கிச்சனுக்கு போயிடலாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாம் இந்த சமைச்சு கொண்டு தான் நிறைய பேர் டிவி பார்ப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த கிச்சன் கொஞ்சம் ஓகேயா இருக்குங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக சமைச்சு கொண்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிவி படமும் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் திரும்பி பார்த்தாலே தெரியும் அங்கால வந்து பார்த்தீங்கன்னா டிவி அதெல்லாம் இருக்குது. லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு கொண்டே ஜாலியாக படம் பார்த்துட்டு இருக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கொஞ்சம் நார்மலாக இருக்குது. இந்த கிச்சன் கொஞ்சம் மாவுளை எல்லாம் பதிச்சு கொஞ்சம் நீட்டாக தாங்க இருக்குது. இங்காலி பக்கம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வாசலால் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கத்துலேயே உங்களுக்கு மாவுள்ள அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தட்டு அதோட சிங் அதெல்லாம் வந்துடும். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த அடுப்புக்கு பதிலாக அவங்க கேஸ் அடுப்பு தான் வச்சிருக்காங்க. நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மண் அடுப்பு விறகு அடுப்பு எல்லாத்தையுமே விட்டுட்டாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்புக்கு தான் மாறிட்டாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனால் இங்காலி பக்கமே வெளியே போகிறதுக்கும் ஒரு கதை ஒன்று இருக்குது. இதால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே போய் தோட்டத்துக்கும் போய் கொள்ளலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவசரத்துக்கு வெளியில் போகிறதுக்கு இங்காலி பக்கம் ஒரு வாசல் இருக்குது. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். மற்ற வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டியாக ஒரு ஃப்ரிட்ஜும் அதோட வந்து பார்த்தீங்கன்னா இங்காலி பக்கம் அதாவது ரைஸ் குக்கர் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு பிளாட் ஒன்று பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் நல்லா இருக்குதுங்க. நேராக வந்தீங்கன்னா நேராக வாஷ்ரூமுக்கும் போகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கால இன்னொரு 3வது ரூமும் இருக்குது. இந்த ரூமுக்கும் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹொரோல் தான் மேலே பிளாட் அடிச்சிருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் லைட் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3வது இந்த ரூமுக்கு வந்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகள் அவங்க இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ரூம் மாதிரி இருக்குதுங்க. கொஞ்சத்துக்கு நல்லா இருக்குது. மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் சீட் அடிச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளூ கலர் டோனில் பெயிண்ட் அடிச்சு கீழே மாவுலெல்லாம் வந்து கொஞ்சம் டிசைனாக வந்து டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி நீட்டாக தான் இருக்குது. இந்த பெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லக்ஸரியாக நல்லா செலவழிச்சிருக்காங்க. அந்த படிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற மைண்ட் செட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாஷ்ரூமுக்கு போய் பார்த்துடலாம். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கதவை திறந்துட்டு இங்கால வந்தீங்கன்னாலே உங்களுக்கு வாஷ்ரூம் வந்துடும். வாஷ்ரூமுக்கு உங்கள் மெயின் டோருக்கு பலகையில் தான் போட்டிருக்காங்க. இங்கால வந்தீங்கன்னாலே இதில் ஷவர் செட்டப் அதோட வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் எல்லா செட்டப்புமே இருக்குது. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க இந்த வாஷ்ரூம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக கொஞ்சம் லக்ஸரி மாதிரி தாங்க இருக்குது. இங்காலி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தோடனே நேர் எதிர்ப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிங் அதுகளெல்லாம் இருக்குது. இங்கால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷினும் ஒன்று வச்சுருக்காங்க. இப்படியே இந்த இப்படியே இந்த பாத்ரூமால் இங்கே வந்தீங்கன்னாலும் இப்படியே வெளியே போகக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே வந்து தனியாகவே அட்டாச் பாத்ரூம் அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஹொமட் அதுகள் எல்லாம் வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. இப்படி இங்கால வந்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்துடலாம். இந்த காணி கிட்டத்தட்ட 7 பரப்பு இருக்கிறதால உங்களுக்கு தோட்டம் அதுகளும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கால வந்து நிறைய தென்னை மரங்கள் அதோட வாழை வச்சுருக்காங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா கஜு மரம் ஒன்று இதில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது. வேறு இங்கால நீங்கள் குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு தோட்டங்களும் அதில் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இடம் இருக்குது. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடும் இருக்கும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு தோட்டமும் செய்யக்கூடிய மாதிரி ஒரு நல்ல இடம் தாங்க. ஆயிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணி பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து NSG ரியல் எஸ்டேட் அவங்களோட நம்பர் தரேன். மறக்காம கால் பண்ணிட்டு இந்த காணியோட விலை என்ன இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைய விலையிலேயே இருக்குது. மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா NSG ரியல் எஸ்டேட் அவங்களுக்கு கால் பண்ணிட்டு இந்த வீட்டை வேண்டிக் கொள்ளலாம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். See you, டாட்டா.